அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, நாம் தினமும் மஃரிப் தொழுகையை முடித்து எழுந்து சென்று விடுகிறோம். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தீர்களா? நாம் செய்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரா? ரப்பனா தகாப்பல் மின்ன இன்னக்க அந்த சமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீயே அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் அறிந்தவன். இந்த அழகான துஆ இப்ராஹிம் அலைஹிசலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிசலாம் அவர்கள் கபாவை கட்டியபோது செய்த துஆ. இது சூரா அல் பக்ரா 227 வசனம். அவர்கள் போன்ற பெரிய நபிமார்கள் கூட எங்கள் அமலை ஏற்றுக்கொள் என்று பயத்துடன் துஆ செய்தார்கள். அப்படியானால் நாமோ? இனிமேல் மஃரிப் தொழுகை முடிந்தவுடன் அமைதியாக உட்கார்ந்து இந்த துஆவை மனதின் ஆழத்துடன் 3 முறை சொல்லுங்கள். முதல் முறை, என் தொழுகை கபூலாக வேண்டும் என்று. இரண்டாம் முறை, என் குடும்பத்தின் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. மூன்றாம் முறை, உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களின் அமல்கள் கபூலாக வேண்டும் என்று. சிறிய துவாதான், ஆனால் இதயத்திலிருந்து சொன்னால் அது அர்ஷை அடையும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளையும் நன்மைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.